ஓம் சாந்தி. वाणी डेट 28/3/26। मीठे बच्चे, हर एक के पाप चूसने वाला फर्स्ट क्लास प्लैटिंग पेपर एक शिव बाबा है। उसको याद करो तो पाप कदम हो। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொருத்தருடைய பாவத்தை உறிஞ்சக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் பிளாட்டிங் பேப்பர். எப்படி இன்னைக்கு எண்ணெயெல்லாம் உறிஞ்சிருக்கான ஒரு பேப்பர் நம்ம போடுறோம் இல்லையா, அது இந்த எண்ணெய் எல்லாமே இந்த பேப்பரை என்ன பண்ணும், உறிஞ்சிக்குது. இதே போல் நம்முடைய பாவத்தெல்லாம் உறிஞ்சக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் பிளாட்டிங் பேப்பர் யார் அப்படின்னா ஒரே ஒரு சிவ பாபா. அவரை நம்ம நினைவு செய்யணும். அப்போ எல்லா பாவமும் என்ன ஆகிடும், அழிவடைந்துடும். प्रश्न, आत्मा पर सबसे गहरे तांग कौन से हैं? उसको मिटाने के लिए कौन सी मेहनत करो? பாபானுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆத்மா மீது அனைத்தை விட ஆழமான அழுக்கு எப்படிப்பட்டது, அதை நீக்குவதற்காக எப்படிப்பட்ட முயற்சி செய்யணும்? உத்தர் பதில் பாபா சொல்கிறாங்க, ஆத்மா பர் தேஹ் அபிமான் கே பகூத் கஹரே தாங் படே ஹுயே ஹே. ஆத்மாவில் தேக அபிமானத்தினுடைய மிகவும் ஆழமான அழுக்கானது ஆத்மாவில் படிந்திருக்கிறது. கடி கடி கிசி தேகதாரிக்கே நாம் ரூபமே ஃபண்ட்ஸ் படுத்திகே. அடிக்கடி தேகதாரிகளுடைய பெயர் ரூபத்தில் போய் இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா மாட்டிக்கிறோம். பாப்கோ யாத் ந கர் தேகதாரியும் கோ யாத் கர்த்தி ரக்திகே. பெயர் ரூபத்தில் மாட்டிக்கிறதுனால பாபாவை நினைக்கிறதுக்கு பதிலாக தேகதாரிகளை நினைவு செய்கிறாங்க. ஏக்கு தோக்கி தில்கோ துக்கு தேத்திகே. ஒருவருக்கொருவர் உள்ளபூர்வமான அந்த துக்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. इस तांग को मिटाने के लिए देही अभिमानी बनने की मेहनत करो. இந்த அழுக்கெல்லாம் நீக்குவதற்காக தேகி அபிமானி ஆகக்கூடிய முயற்சி செய்யணும். கீத் முக்கடா தேக்லே பிராணி. இன்னைக்கு பாபா பாடல் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய முகத்தை நீயே பார் மனிதா. ஓம் சாந்தி. अब अपने को देख लो कि कितने पुण्य हैं और कितने पाप मिटे हैं. அப்போ நம்ம தன்னைத்தானே இப்போ நம்ம பார்க்கணும், எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு பாவத்தை அளித்திருக்கிறேன். सारी दुनिया साधु सन आदि पुकारते हैं, हे पतित पावन, एक ही पतितों से पावन बनाने वाला बाप है. முழு உலகத்திலையும் சாதுக்கள் சந்நியாசிகள் எல்லாரும் யாரை கூப்பிடுறாங்க? ஹே பத்தீத்த பாவனா, ஒருவரைத்தான் கூப்பிடுறாங்க. பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்கக்கூடியவர் அந்த ஒரே ஒரு பாபா மட்டும்தான். பத்தீத்தோங்கோ பாவன் கர்னே வாலா ஏகி ஹி சிவ பாபா பிளாட்டிங் பேப்பர் ஹே. அப்போ பத்தீத்த ஆத்மாக்களை பாவனமாக்கக்கூடிய ஒரே ஒரு சிவ பாபா அவர்தான் பிளாட்டிங் பேப்பர். ஹரேக் அப்படி தில் சே பூச்சே யாद से कितने पाप मिटे हैं. அப்போ ஒவ்வொருத்தருமே தன்னுடைய உள்ளத்தில் கேளுங்க, நான் எவ்வளோ இந்த பாவத்தை அழிச்சிருக்கிறேன். அவர் கித்தனே ஹம் கியே ஹே, பாக்கி கித்தனே பாப் ரக்கே ஹே பாப் ரஹே ஹே எக் மாலும் படே ஹைசே. எவ்வளவு எனக்கு நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், பாக்கி எவ்வளோ பாவம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? दूसरों को भी रास्ता बताते रहो, एक प्लैटिंग पेपर को याद करो. மற்றவங்களுக்கு இந்த வழியை சொல்லிகிட்டே இருங்க. எந்த வழியை நம்ம சொல்லணும்? பாவத்தெல்லாம் அழிக்கக்கூடிய பிளாட்டிங் பேப்பர் யார் அப்படின்னா ஒரு பாபா மட்டும்தான். அவரை நினைவு செய்யுங்கள். இந்த விஷயத்தை அனைவருக்கும் நாம் சொல்லணும். बाप ने युक्ति बताई कि मुझे याद करने से तुम्हारे पर जो देह अभिमान के तांग हैं वह मिट जाएंगे. பாபா நமக்கு யுக்தி கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது என்ன நினைவு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட தேக அபிமானத்தினுடைய அழுக்கு இருக்கிறதோ அந்த அழுக்கெல்லாம் இப்போ என்ன ஆகிடும், அழிவடைஞ்சிடும். மெகனத்துகி தேகி அபிமானி பண்ணேக்கி. எதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம்? தேகி அபிமானி ஆகிறதுக்காகத்தான் முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம். பாபா को कोई सच बताते नहीं, कोई चाट लिख बेचते हैं, फिर तक जाते हैं, बड़ी मंजिल हैं. பாகினால பாபாட்ட யாரும் இன்னைக்கு சத்தியத்தை சொல்கிறதில்ல. சில பேர் சாட்சி எழுதி அனுப்புகிறாங்க. சில பேர் இன்னைக்கு களைப்படைஞ்சிடுறாங்க. ஏன்னா நம்ம அடையக்கூடிய லட்சியம் எப்படிப்பட்டது? உயர்வான லட்சியம்.
பாபா कहते सिर्फ यही धंधा करते रहो. பாபா சொல்றாங்க, இந்த ஒரு தொழில், இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், செஞ்சுட்டே இருக்கணும். பாப்கோ யாது கரோ அவர் தூசரோங்கோ கராவோ. எப்படிப்பட்ட காரியம் செய்யணும், நாமளும் நினைக்கணும், பிறரையும் நினைக்க வைக்கணும். பஸ் சப்சே ஊஞ்ச் தந்தாகே எகுகே. பாபா சொல்றாங்க, அனைத்து காட்டிலையும் உயர்வான தொழில் காரியம் இதுதான் உயர்வான காரியம். இந்த உயர்ந்த காரியத்தை நம்ம அனைவருமே செய்யணும். மூல் படி பாத்துகே பாவன் பண்ணா. முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா தூய்மை ஆகுவதுதான் முக்கியமான விஷயம். बाप जो दवाई देते हैं एक सबके लिए जो भी मिले उनको यही दवाई देनी है. பாபா நமக்கு என்ன மருந்து கொடுக்கறாங்களோ அந்த மருந்தானது அனைவருக்காகவும் தான். நமக்கு என்ன மருந்து கிடைக்கிறதோ பாபாட்ட இருந்து அந்த மருந்தை நாம என்ன பண்ணணும், பிறருக்கும் நாம இந்த மருந்து கொடுக்கணும். तुम बच्चों को अवस्था ऐसी मीठी हो जो कोई भी आकर देखे बोलो बाबा के बच्चे तो प्लाटिंग पेपर्स हैं. அப்போ நம்ம குழந்தைகளுடைய நிலை அவஸ்தை அப்படி இனிமையானதாக இருக்கணும். யார் நம்மளை வந்து பார்த்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இந்த ஒரு உணர்வானது ஏற்படணும். அதாவது அவங்க நம்மளை பார்த்து சொல்லணுமா, இவங்க பாபாவுடைய குழந்தைகள். பிளாட்டிங் பேப்பர்ஸ் யார் அப்படின்னா இவங்க தான் அப்படிங்கிறத என்ன பண்ணணுமா, நம்மளை பார்க்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்ம பார்த்த உடனேயுமே அந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லணும். बाप कहते हैं मुझे याद करने से तुम पावन बन जाते हो, फिर रावण पतित बनाते हैं, तो ऐसे बाप को याद करना चाहिए ना. அப்போ பாபா என்ன நினைவு செய்யறதுனால நீங்க தூய்மையான ஆத்மா ஆகிடுவீங்க, பிறகு ராவணன் பத்தீத்தமான ஆத்மா ஆக்குகிறார். அப்போ அப்படிப்பட்ட பாபா நம்ம நினைக்கணும் தானே. பாபா சொல்றாங்க, ஏக் பாத் ஹி தேஹி அபிமானி பனோ மாமேக்கம் யாது கரோ. ஒன்று பார்த்தீங்கன்னா தேஹி அபிமானி ஆகுங்க, அடுத்து என்னை நினைவு பண்ணுங்கள். कभी भी एक दो के दिल को नहीं दुखाना चाहिए, एक दो के सुख पहुंचना चाहिए, तुम्हारा धंधा यही है. ஒரு பொழுதும் மனதார யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துக்கத்தை கொடுக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் சுகத்தை மட்டும்தான் அடையணும். இதுதான் நம்முடைய தொழில், நம்ம செய்யக்கூடிய தொழிலே இதுதான். बहुत है जो एक दो को दुख देते रखते हैं, एक दो की देख के फंड्स रखते, सारा दिन एक दो को याद करते रखते हैं. இப்போ நிறைய பேர் பாருங்க, ஒருவருக்கொருவர் இன்னைக்கு துக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒருவருக்கொருவர் தேகத்துல தான் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா முழு நாளும் தேகத்துல மாட்டி இருக்கிறதுனால நினைக்கிறதும் இன்னைக்கு யாரைத்தான் நினைக்கிறாங்க, தேகதாரிகளைத்தான் நினைவு செய்யறாங்க. बाप को याद करो तो योग अग्नि से तुम्हारे पाप भस्म होंगे, अच्छे अच्छे बच्चे इसमें फेल हो जाते हैं. பாபா நம்ம நினைவு செய்யணும், இந்த யோக அக்னி மூலமாக பாவங்கள் பஸ்மமாயிடும். நல்ல நல்ல குழந்தைகள் கூட இந்த நினைவுல என்ன ஆயிடுறாங்களா, ஃபெயில் ஆயிடுறாங்க. தாரணா கேலியே முக்கிய சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றார் பாபா, கபி பி கிசி கி தில் கோ துக்கி நகி கர்னா. ஒரு பொழுதும் யாருடைய உள்ளத்தையும் துக்கப்படுத்தக்கூடாது. சப்கோ சுக்கு பகுஞ்ச்னாகே, அனைவருக்கும் சுகமானது சென்றடையணும். ஏக் பாப்கி யாதுமே ரக்னா ஒரு சப்கோ யாது திலானா. ஒரு பாபாவுடைய நினைவுல இருக்கணும் மற்றும் அனைவரையும் நினைவு ஏற்படுத்தணும் அனைவருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க பாபா, பாப்போங்கா தாங் மிட்டானே கேலியே தேஹி அபிமானி பன் அவினாசி பிளாட்டிங் பேப்பர் பாப்கோ யாது கர்னாகே. பாவத்தினுடைய அழுக்கை அழிப்பதற்காக தேகி அபிமானி ஆகி அழிவில்லாத பிளாட்டிங் பேப்பர் பாபாவை நினைவு செய்யணும். ஐசி மீட்டி அவஸ்தா பனானி ஹே ஜோ சப்கா கல்யாண் ஹோத்தா ரஹே. அப்படிப்பட்ட இனிமையான அவஸ்தையை நிலையை நம்ம உருவாக்கணும். ஆகினால இதனால அனைவருக்கும் நன்மை என்பதுதான் ஏற்பட்டுட்டே இருக்கும். वरदान अपनी श्रेष्ठता द्वारा नवीनता का झंडा लहराने वाले शक्ति स्वरूप भव. தன்னுடைய சிரேஷ்டதா மூலமாக புதுமை தன்மையினுடைய கொடியை ஏற்றக்கூடிய சக்தி ஸ்வரூபமான ஆத்மா ஆகுங்கள். பாபா சொல்றாங்க, இப்ப நேரத்தினுடைய அனுசாரமாக நேரத்தினுடைய அருகாமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சக்தி ரூபத்தினுடைய பிரபாவம் மற்ற பக்கங்களிலும் அந்த சக்தி ரூபத்தை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கிட்டே இருக்கணும். அந்திம் பிரத்யக்ஷதா சமீப் லா சக்கேங்கே.
கடைசி நேரத்தில் அந்த பிரத்யக்ஷதா அருகாமையில் நமக்கு வந்துடும். जैसे स्नेह और सहयोग को प्रत्यक्ष किया ऐसे सर्विस के आईने में शक्ति रूप का अनुभव करावो. எப்படி அன்பு மற்றும் சகயோகத்தினுடைய பிரத்யக்ஷதா இருக்கிறது, அப்படி சேவைக்கான அந்த கண்ணாடியில் சக்தி ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை நாம் செய்ய வைக்கணும். जब अपनी श्रेष्ठता द्वारा शक्ति रूप की नवीनता का झंडा लहराएंगे तब प्रत्यक्षता होगा. எப்போ நம்முடைய சிரேஷ்டதா மூலமாக சக்தி ரூபத்தினுடைய அந்த புதுமையான தன்மையினுடைய கொடியை ஏற்றுங்கள். தப் பிரத்யக்ஷதா ஹோகி, அப்போ பிரத்யக்ஷதா என்பது ஏற்பட்டுடும். अपने शक्ति स्वरूप में सर्वशक्तिवान बाप का प्रत्यक्ष करावो. அப்போ தன்னுடைய சக்தி ஸ்வரூபத்தில் சர்வசக்திவான் பாபாவை நம்ம என்ன பண்ணணும், பிரத்யக்ஷப்படுத்த வேண்டும். ஸ்லோகன் பாபா சொல்கிறாங்க, मनसा द्वारा शक्तियों का और कर्म द्वारा गुणों का दान देना ही महादान है. மனது மூலமாக சக்திகளினுடைய மற்றும் காரியத்தின் மூலமாக குணத்தினுடைய தானம் கொடுப்பதுதான் மகா தானம். பாபானிக்கு அவைக்த இஷாரை என்ன கொடுக்குறாங்கன்னா, बाबा का बच्चों पर पूरा फेथ है, यही मेरे बच्चे विघ्न विनाशक आत्माएं பூஜ்ய ஆத்மாएं एक सच्चे बाप से ही आगे है. இப்போ பாபா குழந்தைகள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. இது என்னுடைய குழந்தைகள் தடைகளற்ற ஆத்மாக்கள், பூஜைக்குரிய ஆத்மாக்கள், இந்த சத்தியமான பாபாட்ட இருந்து. இப்போ அவருக்கு முன்னாடி நம்ம ஆத்மாக்கள் என்ன ஆகணும், நிச்சய புத்தியுடைய ஆத்மாவாயிற்று. பாபாவை கூட நம்ம என்ன பண்ணணும், நிச்சிந்தாக வைக்கக்கூடியவர்கள். சதா குஷ்கபரி சுனானே வாலே ஹரேக் விஷயம், சதா இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லக்கூடியவங்க ஒவ்வொருத்தையுமே இந்த விசேஷத்தா இருக்கணும். ஸ்வயம் மே பி ஐசா ஃபேத் ரக், இஸ் ஸ்மிருதி ஸ்வரூப் மே ரக்கோ தோ விஜயி பன் ஜாயேங்கே. பாகனில் தன்னைத்தான் அப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மா என்று புரிஞ்சுக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா சிரேஷ்டமான நினைவு ஸ்வரூபத்தினுடைய அந்த வெற்றிங்கிறது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நினைவில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னா நமக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க பாபா, வெற்றி நமக்கு தான் கிடைக்கும். ஓம் சாந்தி.